வணக்கம் அன்பான துலாம் ராசி நேயர்களுக்கு ஜூன் மாத ராசி பலன் 1/6/2025 வைகாசி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய நாளிலே மாதம் பவனி வருகின்ற ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலே அமரப்பெறுகின்றதும் ராசிநாதன் 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றதும் குரு சுக்கிரனும் ராசியை பார்க்க பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. வருடம் முழுக்க குருவின் அனுகிரகம் இருந்தாலும் ராசிநாதனுடைய அனுகிரகம் என்பது இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற ஒரு அற்புதத்தை துலாம் ராசிக்கார நேர்கள் கண்டடைகின்றீர்கள். அவர் அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் அவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று கெடுபலன் இல்லாத ஒரு நல்ல பலன்களை கணவன் மனைவிகளால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற ஒரு அமைப்பு. தடுமாற்றங்கள் இருந்தாலும் இங்கே குருவின் அனுகிரகம் என்பது இருக்கின்ற காரணத்தினாலே பலதரப்பட்ட யோக பலன்களையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் ஜூன் மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. காரணம் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 8ஆம் இடத்தில் இருந்து மாதத்தில் முற்பகுதியில் 13ஆம் தேதியில் வரையில் சூரிய பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்து 14ஆம் தேதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்திலே திரிகோணத்திலே சூரிய பகவான் வருகின்றதும் புதன் பகவான் 9-12 குடையர் விரையாதிபதியும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 8ஆம் இடத்தில் இருந்து அவரும் 12ஆம் தேதி ஜூன் 12ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு 9ஆம் இடத்ததிபதி வரப்போகின்றார். அந்த 9ஆம் இடத்திலே சூரியனும் புதன் குரு என்று சொல்லக்கூடிய 3 கிரக சேர்க்கை என்பது இந்த மாதத்தில் பவனி வருகின்ற காரணத்தினாலே உங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. ராசியை குருவும் தேவகுருவும் அசுரகுருவும் பார்க்கின்ற ஒரு அமைப்பு என்பது கல்யாண வைபவங்கள் நடத்தாத நேர்களுக்கும் நடத்துகின்றது. வம்பு வழக்கு சிக்கல்களிலே தடை தாமதங்கள் தடுமாற்றத்திலே தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கப்பெறுகின்றது. இந்த 7ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 11ஆம் இடத்திலே கடந்த காலங்களில் 10ஆம் இடத்திலே நீச்சமாக இருந்தவர் தற்பொழுது நீச்ச நிலை முடிவடைந்து தற்பொழுது நல்லதொரு சுபமுகங்களை கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே உங்களுக்கு 11ஆம் இடத்திலே 2 குடையவர் அமையப்பெறுகின்றதும் அந்த 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவரும் திரிகோணத்திலே வரப்போகின்ற அற்புதமான இந்த ராசி பலன்களிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு கடந்த மாதங்களை விட கணவன் மனைவிகளால் தடுமாற்றங்கள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேசுகள் உள்ளவர்களுக்கும் சுபபோகமான வாழ்க்கையிலே நடத்தக்கூடிய ஒரு அமைப்புகளிலே அஷ்டமாதிபதி முடியாத கோர்ட்டு கேசுகள் வம்பு வழக்குகளையும் அவர் 8ஆம் இடத்ததிபதியாகவும் இருந்து 8ஆம் இடத்துக்கு 12லே மறைகின்ற பொழுது அந்த வம்பு வழக்குகளிலே தான் ஒரு நல்லதொரு தீர்ப்பு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு வகையிலே இந்த சுக்கிர பகவான் சுய நட்சத்திரத்திலே பரணி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற இந்த ராசி பலன் என்பது ஜூன் மாத ராசி பலன் என்பது குடும்பங்களிலே 2ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலே இருக்கின்ற பொழுது கிடைக்காத சொத்து சுகங்கள் கிடைக்கப்பெறுகின்றது. மூத்த சகோதரர்கள் ஆசை அபிலாசை அந்த 11ஆம் இடத்ததிபதி சூரிய பகவான் மாதத்தில் பிற்பகுதியில் முற்பகுதியில் உங்களுடைய 8ஆம் இடத்திலே இருந்தாலும் 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் பார்க்கின்றது என்பது வம்பு வழக்கு கடன் நோயிலே ஒரு சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் மாதத்தில் பிற்பகுதியில் அந்த தடுமாற்றத்தை தீர்த்து வைக்கின்ற வகையிலேயே 11ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலே பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பும் 2ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது 2-11 குடையவர் திரிகோணங்களிலே 11ஆம் இடத்திலே உபச்சய ஸ்தானத்திலேயே துலாம் ராசிக்கு இருக்கின்ற காரணத்தினாலே இந்த ராசியை தேவகுரு அசுரகுரு பார்க்கின்ற காரணத்தினாலே புது பொலிவுடனும் புது தெம்புடனும் புத்திசாலித்தனமாகவும் தைரியமாகவும் புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து அவர் மறைவு ஸ்தானங்களிலே இருந்து 9ஆம் இடத்திலே 9ஆம் இடத்ததிபதி இருக்க போகின்ற ஒரு அமைப்பு. சூரியன் புதன் குரு என்று சொல்லக்கூடியவர் 3 கிரக சேர்க்கையிலே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே எடுக்கின்ற பொழுது நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் இதனால் வரையில் தடைப்பட்ட காரியங்கள் கூட சிறு தூர பயணங்களிலே வெற்றிகளை கொடுக்கின்றது. ஆன்மீக ஸ்தலங்களை பற்றி குறிக்கக்கூடிய உங்களுடைய 3ஆம் இடத்ததிபதி 3ஆம் இடத்தை திரிகோணத்தில் இருந்து அவர் 3-6 கூடியவர் பலம் பெற்று நோய் வம்பு வழக்கு கடன் நோய்களிலே கண்டிப்பாக தீர்ப்பு கொடுக்கக்கூடியதும் உயர்வுகளை கொடுக்கின்றதும் இந்த ராகு பகவான் உங்களுக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்திலே 5ஆம் இடத்திலே இருக்கின்ற ஒரு அமைப்பும் 11ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்க பெறுகின்றது. எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் கேது 11ஆம் இடத்தில் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக அதிலே உங்களுடைய ஆசை நீங்கள் எதிர்பார்த்த திருப்திகளையும் பொருளாதார உயர்வுகளையும் அந்த 11 குடையவரும் திரிகோணத்திலே பலம் பெறுகின்ற இந்த ஜூன் மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூன் மாத ராசி பலன் என்பது குடும்ப சாணங்கள் கணவன் மனைவி வரன் அமையாத நேர்களுக்கு வரன் அமைகின்றது. இந்த 2ஆம் இடம் 7ஆம் இடத்ததிபதி 11ஆம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் உங்களுக்கு 2ஆம் இடத்தை 2ஆம் இடத்ததிபதி பார்க்கின்றதும் 11ஆம் இடத்ததிபதி திரிகோணத்திலே இருக்கின்றது. உங்களுடைய ஆசை அபிலாசைகள் பொருளாதாரங்கள் மூத்த சகோதரர்களால் அபிவிருத்திகளையும் வெற்றிகளையும் உயர்வுகளையும் தகப்பனார்களால் மேன்மைகளையும் பொருளாதார உயர்வுகளையும் கொடுக்கின்ற வகை என்பது இந்த ஜூன் மாதங்களிலே துலாம் ராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த ஜூன் மாத ராசி பலன் என்பது இருக்கின்றது. கணவன் மனைவி குடும்ப சாலம் பலம் பெறுகின்றது. 2ஆம் இடம் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது பார்ட்னர்ஷிப் என்று சொல்லக்கூடியதும் கூட்டு தொழில்களை குறிக்கக்கூடியவரும் கடந்த மாதங்களில் மட்டுமல்ல அவர் 4 மாத காலங்கள் உங்களுக்கு
அது 10ஆம் இடத்தில் இருந்து தொழில் வேலைகளிலே ஒரு சில சச்சரவுகளையும் சகோதர சம்பந்தப்பட்ட இரத்த உறவுகள் என்று சொல்லக்கூடியவர்களும் பங்காளி பவத்தாளி என்று சொல்லக்கூடிய சில நண்பர்கள், சில உறவினர்கள், இளைய சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய வேலைகளிலே தேவையில்லாத சச்சரவுகளை சந்தித்து கொண்டிருந்த நிலைகள் மாறி இனி வருகின்றது என்பது அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றங்களையும் உறவினர்கள், நண்பர்கள், பங்காளி பவத்தாளி என்று சொல்லக்கூடிய அவர்களிடம் இருந்து ஒரு வெற்றிகளை கொடுக்கின்ற ஒரு வகை. இரத்தக்காரகன், மாங்கல்யக்காரகன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு 2 குடும்ப ஸ்தானாதிபதி, களத்திர ஸ்தானாதிபதியாக இருந்து அவர் இதனால் வரையில் தடை தாமதத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் இனி இந்த கணவன் மனைவிகளிலே தடை தாமதம் இல்லாத ஒரு அமைப்பு, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளிலே ஒரு தீர்ப்புகளையும் உயர்வுகளையும் அவர் உங்களுக்கு ஆசை அபிலாஷைகளையும் நிறைவு செய்கின்ற ஒரு வகையிலே அவருடைய 7ஆம் பார்வையும் 8ஆம் பார்வையும் செவ்வாய் பகவானுடைய அவருடைய பார்வை என்பது உங்களுக்கு 3ஆம் இடத்தை 2ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பும் 8ஆம் இடத்ததிபதி பலமாக இருக்கின்ற ஒரு அமைப்பும் துலாம் ராசிக்கு 6ஆம் இடத்தை செவ்வாய் பகவானுடைய பார்வை 8ஆம் பார்வையாக இருக்கின்ற அமைப்பு என்பது எதிரிகள் கூண்டோடு ஒழியக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் இடத்திலே சனி பகவான் 2 பாவகிரகங்கள் இருக்கின்ற பொழுது தொடர்புகள் கிடைக்கின்ற பொழுது கண்டிப்பாக 6ஆம் இடம் பலம் பெறுகின்றது. எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அற்புதத்தை துலாம் ராசிக்கார நேயர்கள் இந்த மாதங்களிலே கண்டடைகின்ற ஒரு அமைப்பு. வெளிநாடு வெளியூடு செல்ல வியாபார ஸ்தலங்களுக்கு செல்கின்றவர்களுக்கும் 10ஆம் இடம் பலம் பெறுகின்றது, 6ஆம் இடம் பலம் பெறுகின்றது. வேலை கிடைக்காத நேயர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது. குடும்ப சாணங்கள், கல்யாண வைபவங்கள் நடத்தாத நேயர்களுக்கும் நடத்த பெறுகின்ற ஒரு அமைப்பு. கணவன் மனைவிக்குள்ளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்தவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் நீங்குகின்ற ஒரு அமைப்பு. வாக்கு சாணம், குடும்ப சாணம், பொருளாதாரம் மேன்மையடைய பெறுகின்றது. 5ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு 5ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்திலே மறைந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு என்பது வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்புகளிலே நல்லதொரு வெற்றிகளை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு. துலாம் ராசி என்பது சரராசி, அழகு நிறைந்த காரகனுடைய களத்திரகாரகனுடைய ராசியிலே இருக்கக்கூடிய வியாபார ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் உங்களுடைய ராசியை சுக்கிர பகவான் பார்க்கின்ற அமைப்பு கண்டிப்பாக தடை தாமதம் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கல்யாண வைபவங்கள் நடத்தாத நேயர்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது. தடைப்பட்ட திருமணங்கள் நடத்த பெறுகின்ற ஒரு அமைப்பு. வாக்கு சாணங்கள், குடும்ப சாணங்கள், பொருளாதார உயர்வுகள், பண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே சிக்கல் தாமதம் இருந்தவர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே அந்த பொருளாதார மேன்மைகள், தடை தாமதங்கள், கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளிலே ஒரு நல்லதொரு முடிவுகளை அந்த 2 7 6ஆம் இடத்திலே பாவகிரகம் இருக்கின்றதும் அந்த 6ஆம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு திரிகோணத்திலிருந்து பார்க்கின்ற பார்வை என்பது மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவங்கள் கூடுகின்ற ஒரு அமைப்பு. சகல விதமான யோக பலன்களை பெறுகின்ற ஒரு அமைப்பு. நவக்கிரகங்களில் சஞ்சாரம், களத்திரக்காரகன் 7ஆம் இடத்தை பார்க்கின்ற வரணமையாத நேயர்களுக்கு வரணம் அமைகின்றது. கூட்டு தொழிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் தொழில்களிலே நல்லதொரு மேன்மையை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. 9 குடையவர் 8ஆம் இடத்தில் இருந்து மாதத்தில் பிற்பகுதியில் புதனும் சூரியனும் குரு பகவானுடைய 3 கிரகங்கள் சேர்க்கை 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இளைய சகோதரனால் பொருளாதார சம்பந்தப்பட்ட உயர்வுகள், இளைய சகோதரர்களுக்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. பொருளாதாரத்தின் நல்லதொரு மாற்றங்களை துலாம் ராசிக்கார நேயர்களுக்கு வாக்கு, குடும்ப ஸ்தானம், வீடு வாசல், சொத்து சுகங்களிலே தாய்மார்களின் அன்பு ஆதரவுகள். காரணம் அவர் 6ஆம் இடத்திலே மறைந்தாலும் சுய நட்சத்திரத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுடைய 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் வேலை செய்கின்ற ஒரு அமைப்புகளிலே கண்டிப்பாக குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நேயர்களுக்கும் படிப்புகளிலே நல்லதொரு மாற்றம், கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு, வேலை தொழில் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. துலாம் ராசியை பொறுத்தவரையில் 8 குடையவர் கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று நடத்தாத கல்யாணங்கள் நடத்தப்பெறுகின்றது. தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கின்றது. வாக்கு ஸ்தானங்கள், குடும்ப ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானத்திலே 11ஆம் இடத்திலே 11ஆம் இடத்ததிபதியும் 9ஆம் இடத்திலே வரப்போகின்ற கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று நீங்கள் எடுக்கின்ற, நீங்கள் நினைக்கின்ற உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் நிறைவு பெறுகின்றது. அந்த ஆசை அபிலாஷை என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்ததிபதி உங்களுக்கு அவர் 9ஆம் இடத்திலே வரப்போகின்றார். தகப்பனார்களால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து. இங்கே 3 கிரகங்கள் ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் அற்புதமான உயர்வுகளை கொடுக்கின்றது. விரய செலவுகள் 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற பொழுது சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதே சமயத்தில் இந்த மாதத்தில் மாதத்தில் ஆரம்பத்தில் சற்று அலைச்சல்கள், எதிர்பார்த்த தூக்கங்கள் இல்லாதது, தூக்க கெடுதல், தூக்கம் இல்லாத ஒரு அமைப்பு. பிற்பகுதியில் உங்களுக்கு தூக்கங்கள் இருக்கும். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு. ஆன்மீக ஸ்தலங்கள் அற்புதமான உயர்வுகளையும் கொடுக்கின்றது. இங்கே காற்று ராசியிலேயே சூரியன், புதன், குரு என்று சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் இருந்து உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் எடுத்த வேகத்தில் ஒரு காரியத்தை செய்ய பெறுகின்ற ஒரு அமைப்பு. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் ஒரு அற்புதம். இளைய சகோதரர்களால் பொருளாதார உயர்வுகள், பண சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்களில் நல்லதொரு மாற்றம்.
வியாபார ஸ்தலங்களிலே இருக்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றம், கல்யாணம் நடக்காதவர்களுக்கு, கல்யாணம் கணவன் மனைவிகளிலே பிரிவினை உள்ளவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே குடும்ப சாணங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பு, அஷ்டமசானம் பயம் இல்லாத ஒரு அமைப்பு. இங்கே நெருப்பு சம்பந்தப்பட்ட பயங்களிலே ஏமாற்றத்தை கண்டு கொண்டிருந்தவர் இனி வருகின்ற நாட்களிலே இந்த 11ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தகப்பனார்களாலும் இளைய மூத்த சகோதரர்களாலும் தேவையில்லாத கொடுக்கல் வாங்கல் மனக்கசப்புகளை சந்தித்திருப்பீர்கள். அந்த மனக்கசப்பு இனி வருகின்ற நாட்களிலே இல்லாத ஒரு அமைப்பு. இந்த 11ஆம் இடத்ததிபதி அஷ்டமசானத்திலே மறைந்து 9ஆம் இடத்ததிபதி விரையாதிபதியும் சேர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்றது. கொடுக்கல் வாங்கல்களே ஒரு தடுமாற்றத்தை கண்டு சந்தித்திருப்பீர்கள். இனி வருகின்ற நாட்களிலே இந்த 11ஆம் இடத்ததிபதியும் உங்களுக்கு 9ஆம் இடத்திலே, 9ஆம் இடத்ததிபதி புதன் பகவானும் 9ஆம் இடத்திலே, குரு புதன் சூரியன் 3 கிரகங்களும் திரிகோணத்திலே பலம் பெற்று 3ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது எடுத்த வேகத்தில் காரியங்களிலே வெற்றி, சிறுதூர பயணங்களிலே உயர்வு, இளைய சகோதரர்களால் உயர்வு, பொருளாதார சம்பந்தப்பட்ட வெற்றி மேன்மைகளையும் நல்லதொரு மாற்றங்களை உங்களுக்கு நவகிரக நாயகர்கள் இந்த மாதங்களிலே சஞ்சாரம் என்பது 4, 5 கூடியவர் 6ஆம் இடத்திலே 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கின்ற அமைப்பு என்பது தொழில் சம்பந்தப்பட்ட அலைச்சல்கள், வீண் விரைய செலவுகள் நடக்கும். ஆனாலும் அந்த செலவுகளிலே வெற்றிகளை சுய நட்சத்திரத்திலே பவனி வருகின்றவர் உங்களுக்கு 4, 5 கூடையவரும் ஒரு திரிகோணாதிபதியும் ஒரு கேந்திராதிபதியும் அங்கே 6ஆம் இடத்திலே மறைந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இங்கே இருக்கும். யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு அவர்கள் இந்த மாதங்களிலே பலம் பெறுகின்ற ஒரு அமைப்புகளிலே இருக்கின்ற காரணத்தினாலே அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றங்களையும், பொருளாதார உயர்வு, கணவன் மனைவி தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஆன்மீக தெய்வ கடாட்சம் பெருந்தி நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு வகையிலே இந்த மாதம் என்பது ஜூன் மாதம் என்பது லாவாதிபதி நாளிலே லாவாதிபதியும் பலம் பெற்று அமர்கின்ற இந்த மாதம் என்பது துலாம் ராசிக்கு ஒரு அற்புதத்தையும் உயர்வுகளையும் கொட்டி கொடுக்கின்ற ஒரு வகையிலேயே இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.